நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டெராஃபார்ம் இன்ஸ்டாலேஷன். டெராஃபார்ம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஆஃபீஷியல் பேஜ்லேருந்து நான் வந்து பேக்கேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணணும். இது வந்து பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி கொண்டு வரும். வீகேட்டுக்கு முன்னாடி few minutes. ஆக்சுவலி இது போட்ட உடனே வரும், ஏன் வரலன்னு தெரியல. மேபி ஆல்ரெடி இந்த மிஷினில் வந்து நம்ம இதை கீ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இந்த பாத்தில் போயிட்டு ஓல்டு ஒன்று delete பண்ணி பார்ப்போம். சிடி யூசர் oh my god, okay, enough. delete பண்ணியாச்சு. வெளியே வந்துட்டு திருப்பி இந்த கமெண்ட்டை நான் பண்ணுறேன். யா, இது பாருங்க, இப்போ முடிஞ்சதா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது பண்ணுறது, அதாவது நம்ம பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணல, இந்த ஷா வேல்யூ நான் செக் பண்ணுவோன்னா அதே போல் இது வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் செக் பண்ணிக்கும் அதற்கானது இருக்கான்னு. அதுவும் ஆன்சர் கிடச்சிருச்சு, நம்ம காப்பி பண்ணது கரெக்டாக இருக்குன்னு. ஃபைனலாக டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணுறோம். இது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஆப்ட் அப்டேட் பண்ணிக்கணும், அப்புறம் sudo டெராஃபார்ம் இன்ஸ்டால். இன்ஸ்டால் ஆகிடுச்சா டெராஃபார்ம்? ஓகே, டெராஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். டெராஃபார்ம் வெர்ஷன் பார்க்குறீங்கன்னா யா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்.